தலைப்பு: சாத்தியமில்லாத கூட்டாளிகளின் கூட்டணி. படி 1. தி கேதரிங் ஸ்டோர்ம். செழிப்பான காடுகளுக்கும் மலைகள் நிறைந்த மலைகளுக்கும் நடுவே அமைந்தி இருக்கும் எல்டோரியா என்ற வினோதமான கிராமத்தில். ஒரு பழங்கால தீர்க்கதரிசனம் நிலத்தின் மீது எழுந்தது. வீரம் மிக்க பாதுகாவலரான ஷிவானிகாவும் சாதுரியமான தந்திரவாதியான டினிகிசும் இருவரும் தப்ப முடியாத விதிக்குள் தயக்கத்துடன் இழுத்துச் செல்லப்பட்டனர். அண்டை நாடுகளுக்கு இடையே பதட்டங்கள் அதிகரித்ததால் ஒரு இருண்ட சக்தி கிளறத் தொடங்கியது. கிராமவாசிகளுக்கு தெரியாமல் ஒரு பொதுவான அச்சுறுத்தல் அடிவானத்தில் எழுந்தது. மால்கிரிம் என்ற தீய மந்திரவாதி. அவரது கெட்ட லட்சியங்கள் முழு சாம்ராஜ்யத்தையும் குழப்பத்தில் மூழ்கடிக்க அச்சுறுத்தியது. சிவனிகா மற்றும் டினிகிஸ் அவர்களின் கசப்பான வரலாறு இருந்தபோதிலும், ஒரு வலிமையான கூட்டணியின் எழுச்சியை முன்னறி வித்த தீர்க்கதரிசனத்துடன் விவரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. தயக்கத்துடன் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பழங்கால அழைப்பை பெற்றனர். அவர்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வரவிருக்கும் ஆபத்தை ஒன்றாக எதிர்கொள்ளும் படி கட்டாயப்படுத்தினர். அவர்கள் எச்சரிக்கையுடன் எல்டோரியாவின் மையச் சதுக்கத்தில் குவிந்தபோது, பல ஆண்டுகளாக பிரமாண பகைவர்களாக இருந்த சிவனிகாவும் டினிக்கியும் அருகருகே நிற்பதை கிராம மக்கள் அவநம்பிக்கையுடன் பார்த்தனர். இரு பெண்களும் பகிரப்பட்ட கடமை உணர்வால் தூண்டப்பட்டு, ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்க தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டதால் காற்றில் பதற்றம் தெளிவாக இருந்தது. அவர்களின் முதல் சவால் விரைவாக வெளிப்பட்டது. மால்கிரிமின் இருண்ட கூட்டாளிகள் எல்டோரியாவின் மீது இறங்கி, புதிய கூட்டணியை சோதித்த தீய மந்திரத்தின் அலையை கட்டவிழ்த்து விட்டனர். சிவானி காவின் பலமும் டினிகிஸின் தந்திரமும் நிழலான சக்திகளை எதிர்த்து போரிட்டதால் வலிமையான கலவையாக இருந்தது. குழப்பங்களுக்கு மத்தியில், இந்த சாத்தியமில்லாத கூட்டாளிகளின் எதிர்பாராத கூட்டணியை கிராம மக்கள் கண்டனர். மேலும் நம்பிக்கையின் கிசுகிசுக்கள் பரவத் தொடங்கின. தீர்க்கதரிசனம் உண்மையாக இருக்க முடியுமா? சிவானிகாவும் டினிகியும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை கடந்து எல்டோரியாவை வரவிருக்கும் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியுமா? சாத்தியமில்லாத கூட்டாளிகளின் கூட்டணி அதன் ஆரம்ப சோதனையை எதிர்கொண்டது. சவால்கள், ரகசியங்கள் மற்றும் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த பயணத்திற்கான களத்தை அமைத்தது. படி 2. ஷேடோஸ் ஆஃப் தி பாஸ்ட். உடனடி அச்சுறுத்தல் தணிக்கப்பட்டதுடன், சிவானிகாவும் டினிகியும் தங்கள் கடந்த கால பேய்களுடன் தங்களை பிடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் பலவீனமான கூட்டணியை அவிழ்க்க அச்சுறுத்தும் நினைவுகளால் வேட்டையாடப்பட்டனர். சிவனிகாவின் சரணாலயத்தின் பாதுகாப்பிற்கு அவர்கள் பின்வாங்கும்போது, அவர்களுடைய பகிர்ந்த சுமையின் எடை காற்றில் கனமாக தொங்கியது. துரோகம் மற்றும் இழப்பு பற்றிய கதைகளை அவர்கள் விவரிக்கும்போது, பழைய காயங்கள் மீண்டும் வெளிப்பட்டன. ஒவ்வொன்றும் அவற்றின் எஃகு வெளிப்புறங்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் பாதிப்புகளை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அவர்களின் கடந்த காலத்தின் நிழல்களுக்கு மத்தியில், புரிதலின் ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது. கஷ்டங்கள் மற்றும் மனவேதனைகளின் பகிர்ந்த அனுபவங்கள் மூலம், சிவானிகாவும் டினிகியும் பொதுவான தளத்தைக் கண்டறிந்தனர். அவர்களின் கொந்தளிப்பான வரலாற்றின் சாம்பலில் இருந்து பிறந்த பிணைப்பை உருவாக்கினர். ஆயினும்கூட, அவர்கள் ஒருவருக்கொருவர் சகவாசத்தில் ஆறுதல் தேடும்போது, கிராமத்தில் கருத்து வேறுபாடுகளின் கிசுகிசுக்கள் எதிரொலித்தன. வதந்திகள் காட்டுத்தீ போல் பரவி, அவர்களது கூட்டணியின் நேர்மையின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மற்றும் கிராம மக்களிடையே கருத்து வேறுபாடு களை விதைத்தது. தங்கள் எதிர்ப்பாளர்கள் தவறு என்று நிரூபிப்பதில் உறுதியாக இருந்த சிவனிகா மற்றும் டினிகிஸ் மால்கிரிமின் இருண்ட வடிவமைப்பு களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணரும் தேடலை தொடங்கினார்கள். பண்டைய தீர்க்கதரிசனங்கள் மற்றும் கிசுகிசுக்கப்பட்ட புனைவுகளால் வழிநடத்தப்பட்டு, அவர்கள் காடுகளின் இதயத்திற்குள் நுழைந்தனர். அங்கு பண்டைய மரங்களின் விதானத்திற்கு அடியில் பண்டைய ரகசியங்கள் மறைந்திருந்தன. ஆனால் மால்கிரிமின் செல்வாக்கு ஒரு விஷக்கொடியைப் போல் பரவி, அவரை எதிர்க்க துணிந்த அனைவரையும் வலையில் சிக்கவைத்ததால், ஆபத்து நிழலில் பதுங்கியிருந்தது. ஒவ்வொரு அடியிலும், சிவானிகாவும் டினிக்கியும் பெருகிய முறையில் ஆபத்தான தடைகளை எதிர்கொண்டனர். அவர்களின் புதிய நம்பிக்கை மற்றும் தோழமையின் வரம்புகளை சோதித்தனர். கூட்டாளிகளின் கூட்டணி கண்டு பிடிப்பின் விளிம்பில் தயாராக இருந்தது. அவர்களுக்கு காத்திருக்கும் அச்சுறுத்தல் இருந்தபோதிலும், அவர்களின் தீர்மானம் அசைக்கப்படவில்லை. ஒன்றாக, அவர்கள் கடந்த காலத்தின் நிழல்களை எதிர்கொள்வார்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி ஒரு பாதையை உருவாக்குவார்கள். படி 3. ஒற்றுமையின் சோதனைகள். எல்டோரியா கிராமம் குழப்பத்தின் விளிம்பில் தத்தளித்து வரும் நிலையில், சிவானிகாவும் டினிகிசும் தங்களின் மிகவும் கடினமான சவாலை எதிர்கொண்டனர். மால்கிரிம் மற்றும் அவரது இருண்ட சக்திகளின் அச்சுறுத்தலுக்கு எதிராக உடைந்த சமூகத்தை ஒன்றிணைப்பது.
அவர்கள் தங்கள் ஆபத்தான பயணத்திலிருந்து காட்டின் இதயத்திற்கு திரும்பியபோது. அவர்களின் புதிய பொறுப்புகளின் எடை அவர்களின் தோள்களில் அதிகமாக அழுத்தியது. நாளுக்கு நாள் மால்கிரிமின் செல்வாக்கு வலுப்பெற்று. சமூகத்தின் கட்டமைப்பில் ஒரு வீரியம் மிக்க கட்டியாக பரவியது. ஆனால் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் நம்பிக்கையின் பிரகாசம் வெளிப்பட்டது. சிவனிகா மற்றும் டினிகிஸின் அசைக்க முடியாத உறுதியால் ஈர்க்கப்பட்ட கிராம மக்கள். ஒற்றுமையின் மூலம் மட்டுமே ஆக்கிரமிக்கும் இருளை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை உணர்ந்து. தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி தள்ளத் தொடங்கினர். ஒன்றாக அவர்கள் கிராமத்தை வலுப்படுத்த அயராது உழைத்தனர். அதன் பாதுகாப்பை பலப்படுத்தினர் மற்றும் அடிவானத்தில் தோன்றிய தவிர்க்க முடியாத மோதலுக்கு தயாராகினர். சிவானிகாவின் பலமும் டினிக்கியின் தந்திரமும் விலைமதிப்பற்றதாக நிரூபிக்கப்பட்டது. அவர்கள் கிராமவாசிகளுக்கு போர்க்கலையில் பயிற்சி அளித்து. அவர்களின் அச்சங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தனர். ஆயினும்கூட அவர்கள் தங்கள் படைகளை திரட்டியபோதும். கருத்து வேறுபாடுகள் மேற்பரப்பிற்கு அடியில் மூழ்கின. துரோகத்தின் கிசுகிசுக்கள் கிராமத்தில் எதிரொலித்தது. அவர்களின் பலவீனமான கூட்டணியின் மீது சந்தேகங்கள் நிழலாடுகின்றன. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அழுத்தம் அதிகரித்தது. அவர்களை ஒன்றாக வைத்திருந்த பிணைப்புகளை கிழித்துவிடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. ஆனால் சிவானிகா மற்றும் டெனிகிஸ் விரக்திக்கு அடிபணிய மறுத்து விட்டனர். அவர்களது பகிரப்பட்ட உறுதியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கொண்டு. அவர்கள் துன்பங்களை எதிர்கொண்டு உறுதியாக நின்றார்கள். வழிகாட்டுதலுக்காக தங்களை தேடுபவர்களின் இதயங்களில் நம்பிக்கையை தூண்டினர். சாத்தியமில்லாத கூட்டாளிகளின் கூட்டணி அவர்களின் ஒற்றுமையின் இறுதி சோதனைக்கு தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டது. எல்டோரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கும் நிலையில். அவர்கள் இருளுக்கு எதிராக ஒன்றிணைந்து. நோக்கத்தில் ஒன்றுபட்டவர்களாகவும். துன்பத்தின் பிறைக்குள் பிணைக்கப்பட்ட நட்பின் உறவுகளால் பிணைக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். படி 4 விளைட்டில் மோதல். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி. எல்டோரியா கிராமத்தின் மீது நீண்ட நிழல்களை வீசியதால். சிவானிகா டினிகிஸ் மற்றும் தீய மந்திரவாதி மால்கிரிம் ஆகியோருக்கு இடையேயான இறுதி மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. கிராமம் பலப்படுத்தப்பட்டு. கிராம மக்கள் ஒன்றுபட்ட நிலையில். சிவனிகாவும் டினிகியும் தவிர்க்க முடியாத மோதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். மால்கிரிமின் இருண்ட கோட்டையை நோக்கி அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்தது. வரவிருக்கும் போரின் கணத்தால் அவர்களின் இதயங்கள் கனத்தன. அவர்கள் கோட்டையின் வாயில் களை உடைக்கும்போது. காலியான தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் ஒரு குளிர்ச்சியான அமைதி அவர்களை சந்தித்தது. நிழல்கள் சுவர்களில் நடனமாடி. பதுங்கி இருந்த ஆபத்தை மறைத்தன. ஆனால் சிவானிகாவும் டினிக்கியும் தங்கள் இதயங்களுக்குள் எரிந்த நம்பிக்கையின் ஒளியால் வழிநடத்தப்பட்டனர். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் பதற்றம் அதிகரித்தது. இறுதியாக கோட்டையின் இதயத்தில் அவர்கள் தங்கள் எதிரியுடன் நேருக்கு நேர் வந்தனர். மால்கிரிம் இருளில் உறைந்து. தீமையால் துளிர்விட்டு அவர்களை இகழ்ச்சியுடன் கேலி செய்தார். தீயும் நிழலும் கலந்த கொடிய நடனத்தில் சிவனிகாவையும் டினிக்கியையும் தூக்கி எறிந்து. இருண்ட மாயாஜால நீரோட்டத்தை அவர் கட்டவிழ்த்து விடும்போது. அவரது கண்கள் பொல்லாத மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. ஆனால் அவர்கள் தளர மறுத்தனர். அவர்களது பகிரப்பட்ட பலம் மற்றும் அசைக்க முடியாத உறுதியின் மூலம். சிவானிகா மற்றும் டினிகிஸ் விரக்தியில் இருந்து பிறந்த ஒரு மூர்க்கத்துடன் மீண்டும் சண்டையிட்டனர். ஒவ்வொரு வேலைநிறுத்தத்திலும் அவர்கள் மால்கிரிமின் பாதுகாப்பில் இருந்து விலகி. ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை நெருங்கினர். ஆயினும்கூட அவர்கள் சண்டையிட்டபோதும். அவர்களின் நனவின் விளிம்புகளில் ஒரு பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் வெற்றி ஒரு விலைக்கு வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். கிராமத்தை காப்பாற்றுவது மற்றும் கொடுங்கோன்மை இல்லாத எதிர்காலத்தை பாதுகாப்பது என்றால். அவர்கள் செலுத்த தயாராக உள்ளனர். இறுதி அடி தாக்கப்பட்டு. மால்கிரிம் அவர்களின் காலடியில் தோற்கடிக்கப்பட்டதும். சிவனிகா மற்றும் டினிகிஸ் மீது நிவாரண அலை வீசியது. ஆனால் அவர்களின் வெற்றி குறுகிய காலமே நீடித்தது. ஏனென்றால் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சாத்தியமில்லாத கூட்டாளிகளின் கூட்டணி முறியடிக்கப்பட்டது. ஆனால் உடைக்கப்படாமல் இருந்தது. அவர்களின் கொடூரமான சோதனைக்குப் பிறகு அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவானது. அடிவானத்தில் ஒரு புதிய நாளின் விடியலுடன். அவர்கள் நண்பர்கள் மற்றும் தோழமைகளுடன் இணைந்து. முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்வார்கள். படி 5 விடியல் மீட்பு. மால்கிரிம் தோற்கடிக்கப்பட்டு. எல்டோரியா கிராமத்தில் அமைதி திரும்பியவுடன். சிவனிகாவும் டினிகிகளும் இருண்ட கோட்டையின் இடிபாடுகளுக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்தனர். வழியில் செய்யப்பட்ட தியாகங்களின் எடையால் அவர்களின் இதயங்கள் கனத்தன. ஆனால் இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை உணர்வு உடையக்கூடிய பூ போல மலர்ந்தது.
கிராமவாசிகள் மறைவிலிருந்து வெளிப்பட்டனர். சிவனிகா மற்றும் டினிகிஸை ஹீரோக்களாக தழுவியபோது அவர்களின் முகங்கள் நன்றியுடனும் நிம்மதியுடனும் இருந்து. ஆயினும்கூட கொண்டாட்டத்தின் மத்தியில் கூட காயங்கள் இன்னும் நீடித்தன. உடல் மற்றும் உணர்ச்சி போரில் ஏற்பட்ட இழப்புகளை எண்ணி துக்கம் அனுசரிக்கும் போது. சிவானிகாவும் டினிகிஸும் ஒருவரையொருவர் சகித்துக் கொண்டு ஆறுதல் அடைந்தனர். அவர்களது ஒரு காலத்தில் இருந்த கசப்பான போட்டியானது ஒரு பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலால் துன்பத்தின் பிற்பகுதியில் உருவானது. ஆனால் அவர்களின் பயணம் வெகு தொலைவில் இருந்தது. கிராமம் புனரமைக்கப்பட வேண்டிய அவசியத்திலும். உடல் வடுவை விட ஆழமான காயங்களுடனும். சிவனிகாவும் டினிகிஸும் தங்களுடைய வேலை ஆரம்பமாகி விட்டதை அறிந்தார்கள். அவர்கள் ஒரு புதிய நோக்கத்தில் ஒன்றுபட்டனர் மற்றும் போரின் குழப்பங்களுக்கு மத்தியில் மலர்ந்த நட்பு உறவுகளால் பிணைக்கப்பட்டனர். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் கடந்த காலத்தின் காயங்கள் குணமடையத் தொடங்கின. நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் புதிய உணர்வுகளால் மாற்றப்பட்டது. சூரியன் எல்டோரியாவின் மீது உதயமாகி. நிலத்தின் மீது தனது அன்பான அரவணைப்பை வீசியபோது. சிவானிகாவும் டினிகிகளும் அருகருகே நின்றார்கள். அவர்களின் முகங்கள் எதிர்பார்ப்பு மற்றும் உறுதியுடன் அடிவானத்தை நோக்கி திரும்பியது. முன்னோக்கிச் செல்லும் பாதை சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் நிறைந்ததாக இருந்தாலும். அவர்கள் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் அதை எதிர்கொண்டார்கள். அவர்கள் ஒன்றாக நின்றால் தங்கள் வழியில் நிற்க துணிந்த எந்த தடையையும் அவர்களால் சமாளிக்க முடியும். சாத்தியமில்லாத கூட்டாளிகளின் கூட்டணி ஒரு புதிய பயணத்தை தொடங்கியது. வாக்குறுதி மீட்பு மற்றும் எல்டோரியா கிராமம் மற்றும் அதை வீட்டிற்கு அழைத்த அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தின் நம்பிக்கை ஆகியவற்றால் நிரப்பப்பட்டது. படி 6. ஒற்றுமையின் மரபு. பருவங்கள் மாறி எல்டோரியா கிராமம் மீண்டும் ஒருமுறை செழித்தோங்கியது. சிவனிகாவும் டினிகிஸும் உருவாக்கிய ஒற்றுமையின் மரபு. அன்றாட வாழ்க்கையின் துணியில் தன்னை நெய்து கொண்டு வாழ்ந்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் கடந்த காலத்தின் காயங்கள் தொடர்ந்து குணமடைக்கின்றன. அதற்கு பதிலாக நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டிய தோழமை மற்றும் ஒற்றுமை உணர்வு ஆகியவற்றால் மாற்றப்பட்டது. சிவானிகா மற்றும் டினிகிஸ் ஒரு காலத்தில் சத்தியப்பிரமாணம் செய்த எதிரிகள். இப்போது நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கங்களாக நின்றனர். அவர்களின் பிணைப்பு மிகப்பெரிய எதிரிகள் கூட துன்பங்களை எதிர்கொள்வதில் பொதுவான நிலையை காணலாம் என்பதை நினைவூட்டுகிறது. ஒன்றாக அவர்கள் கிராமத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அயராது உழைத்தனர். ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையில் செழித்தோங்கும் ஒரு சமூகத்தை உருவாக்க ஒவ்வொரு கிராமவாசிகளின் திறன்களையும் பலத்தையும் பயன்படுத்தினர். ஒரு காலத்தில் போரினால் கருகிய வயல்வெளிகள் இப்போது அபரிமிதமான விளைச்சலுடன் செழித்து வளர்ந்தன. அதே நேரத்தில் குழந்தைகளின் சிரிப்பு தெருக்களில் எதிரொலித்தது. மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாகும். ஆனால் அமைதி மற்றும் செழிப்புக்கு மத்தியில் புதிய அச்சுறுத்தல் பற்றிய கிசுகிசுக்கள் வெளிவரத் தொடங்கின. இருண்ட மேகங்கள் அடிவானத்தில் கூடி நிலத்தின் மீது நிழலை போட்டு. கடந்த கால மோதல்களின் நினைவுகளை கிளறின. எப்போதும் விழிப்புடன் இருந்த சிவானிகாவும் டினிகியும். நிச்சயமற்ற சூழ்நிலையில் அவர்களது பந்தம் முன்னெப்போதையும் விட வலுவாக. மீண்டும் ஒருமுறை தங்கள் வீட்டை பாதுகாக்க தயாராக நின்றார்கள். அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களுக்கு தயாராகும் போது. அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னிலையில் வலிமையைக் கண்டனர். அவர்கள் தங்கள் வழியில் நிற்க துணிந்த எந்தவொரு தடையையும் ஒன்றாகச் சமாளிக்க முடியும் என்ற அறிவிலிருந்து தைரியத்தை பெற்றனர். அதனால் சிவனிகாவும் டினிகியும் உருவாக்கிய ஒற்றுமையின் மரபு. இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக வாழ்ந்தது. அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எல்டோரியா கிராமம் பாதுகாப்பாக இருக்கும். முதலில் அவர்களை ஒன்றிணைத்த நட்பின் மாறாத பிணைப்பால் பாதுகாக்கப்படுகிறது. படி 7. நிழல்கள் உயிர்த்தெழுந்தன. அமைதியான கிராமமான எல்டோரியாவில் கடந்த கால போர்களின் எதிரொலிகள் கிசுகிசுக்களாக மறைந்துவிட்டன. நிழல்களின் ஆழத்திலிருந்து ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. நிலத்தின் மீது குடியேறிய பலவீனமான அமைதியை தகர்க்க அச்சுறுத்தியது. இருண்ட சகுனங்கள் நிழலில் பதுங்கியிருக்கும் ஒரு மோசமான இருப்பை பற்றி கிசுகிசுத்தன. அதன் மோசமான பார்வை சந்தேகத்திற்கு இடமில்லாத கிராமவாசிகள் மீது பதிந்தது. எப்போதும் விழிப்புடன் இருந்த சிவானிகா மற்றும் டினிகிஸ். இருள் சூழ்ந்திருப்பதை உணர்ந்து அவர்களின் ஓய்வு என்பது ஒரு விரைந்த மாயை என்பதை அறிந்தனர். அவர்கள் மீண்டும் கிராம மக்களை ஒன்று திரட்டியபோது. பழைய காயங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. கடந்த கால மோதல்களின் நினைவுகள் பழிவாங்கலுடன் மீண்டும் எழுந்தன. சந்தேகமும் பயமும் கிராமவாசிகளின் இதயங்களில் ஊடுருவி.
ஒரு காலத்தில் அவர்களின் துடிப்பான சமூகத்தின் மீது ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது. ஆனால் நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் சிவானிகா மற்றும் டினிகிஸ் உறுதியுடன் நின்றனர். அவர்களின் உறுதிப்பாடு அச்சுறுத்தலால் அசைக்கப்படவில்லை. எஃகு உறுதியுடன் அவர்கள் தங்கள் வீட்டை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் இருளின் மூலத்தை வெளிக்கொணர முயன்றனர். பண்டைய ரகசியங்கள் புதைக்க இப்பட்ட காட்டின் ஆழத்திற்குச் சென்றனர். ஆயினும்கூட இருளின் இதயத்தில் ஆழமாக ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலையில் சிக்கிக் கொண்டனர். நிழல்கள் பொய்கள் மற்றும் அரை உண்மைகளை கிசுகிசுத்தன. அவர்களின் தீர்ப்பை மழுங்கடித்து அவர்களின் அணிகளிடையே முரண்பாடுகளை விதைத்தன. ஆனால் சிவானிகா மற்றும் டினிகிஸ் விரக்திக்கு அடிபணிய மறுத்து விட்டனர். தங்களின் பகிரப்பட்ட பலம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம் அவர்கள் இருளை நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கும் அதை ஒருமுறை தங்கள் மத்தியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் உறுதியுடன் அழுத்தம் கொடுத்தனர். சாத்தியமில்லாத கூட்டாளிகளின் கூட்டணி ஒரு புதிய மோதலின் விளிம்பில் தயாராக இருந்தது. அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் சோதிக்கப்பட்டது. எல்டோரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை நுகரும் அச்சுறுத்தும் நிழல்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்றாக நிற்பார்கள். நோக்கத்தில் ஒன்றுபட்டனர் மற்றும் துன்பத்தின் பிறைக்குள் பிணைக்கப்பட்ட நட்பு உறவுகளால் பிணைக்கப்படுகிறார்கள். படி 8 தி டெப்த்ஸ் ஆஃப் டார்க்னஸ். நிழல்கள் ஆழமாகி இருள் சூழ்ந்ததால் சிவனிகாவும் டினிகியும் காடுகளின் இதயத்தில் ஆழமாக ஆழ்ந்தனர். ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தலுக்கு முகங்கொடுக்காத அவர்களின் உறுதிப்பாடு. ஆனால் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிழல்கள் அடர்த்தியாகி அவர்களின் பாதையை மறைத்து அவர்களின் உணர்வுகளை மழுங்கடித்தது. சந்தேகத்தின் கிசுகிசுக்கள் அவர்களின் மனதில் ஊடுருவி அவர்களை ஒன்றாக வைத்திருந்த பலவீனமான பிணைப்பை அவிழ்க்க அச்சுறுத்தியது. ஆனாலும் இருளின் நடுவே நம்பிக்கையின் பிரகாசம் இரவில் ஒரு தனி மெழுகுவர் தீயை போல மின்னியது. ஒரு பண்டைய தீர்க்கதரிசனத்தால் வழிநடத்தப்பட்ட சிவனிகா மற்றும் டினிகிஸ் காடுகளின் ஆழத்தில் மறைந்திருக்கும் உண்மையை வெளிக்கொணர முற்படுகையில் அவர்களின் உறுதிப்பாடு அசையாது. ஆனால் காடு ஒரு துரோகமான தளம். அதன் முறுக்கு பாதைகள் கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் இருளின் இதயத்தில் ஆழமாக இட்டுச் சென்றது. தீய ஆவிகள் நிழலில் பதுங்கியிருந்தன. அவர்களின் கிசுகிசுக்கள் மரங்களில் எதிரொலிக்கும் ஆன்மாக்களின் துக்கமான அலறல்களைப் போல. அவர்கள் சிக்கலான பிரமைக்குள் செல்லும்போது அவர்கள் முன்பு எதிர்கொண்டதைப் போலல்லாமல் சோதனைகளை எதிர்கொண்டனர். யதார்த்தத்தின் துணியை சோதித்த மாயைகள் மற்றும் அவர்களை விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளும் சவால்கள். ஆயினும்கூட சிவானிகாவும் டினிகியும் தங்களை ஒன்றிணைத்த பிணைப்பிலிருந்து வலிமையை பெற்று உறுதியாக இருந்தனர். அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையிலும் அவர்களின் தீர்மானம் வலுப்பெற்றது. இறுதியாக அவர்கள் இருளின் ஆழத்திலிருந்து வெளிச்சத்தில் குளித்த ஒரு தெளிவுக்கு வெளிப்பட்டனர். அவர்களுக்கு முன் இருளின் ஆதாரம் நின்றது. அது அவர்களின் வீட்டை அழிக்க அச்சுறுத்தியது. இது நிழல் ராஜா என்று மட்டுமே அறியப்படும் ஒரு தீங்கான நிறுவனம். அவர்கள் மீது தனது கெட்ட பார்வையை நிலைநிறுத்தி அவர் ஒரு இருண்ட மாயாஜால அலையை கட்டவிழ்த்து விட்டார். அது அவர்களை அதன் தழுவலில் மூழ்கடிக்க அச்சுறுத்தியது. ஆனால் சிவானிகாவும் டினிகியும் அந்த தாக்குதலால் உடைக்க படாமல் உறுதியாக நின்றனர். அவர்களின் பயணம் முழுவதும் கற்றுக்கொண்ட பாடங்களை வரைந்து அவர்கள் இருளை ஒருமுறை விரட்டியடிக்க உறுதியுடன் தைரியத்துடனும் உறுதியுடனும் நிழல் ராஜாவை எதிர்கொண்டனர். போது எல்டோரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கியது. சிவானிகா மற்றும் டினிகிஸ் இன்னும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டனர். தங்கள் பந்தத்தின் வலிமையுடனும் நட்பின் வலிமையுடனும் அவர்கள் தங்களை நுகரும் நிழல்களை எதிர்கொண்டு மீண்டும் ஒருமுறை வெற்றி பெற தயாராக இருந்தனர். படி 9 ஒளியின் வெற்றி. எல்டோரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் சிவானிகாவும் டினிகிசும் தீங்கிழைக்கும் நிழல் மன்னனுடன் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தனர். அவருடைய இருண்ட ஒளி ஒருமுறை அமைதியான தெளிவின் மீது ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது. போர் மூடும் போது சிவானிகாவும் டினிகியும் தங்களின் ஒருங்கிணைந்த வலிமையையும் அசைக்க முடியாத உறுதியையும் பயன்படுத்தி போர்க்களம் முழுவதும் நடனமாடும் ஒளி மற்றும் நிழலின் நாடாவை நெய்தனர். ஆனால் நிழல் மன்னன் ஒரு வலிமைமிக்க எதிரி. அவனது இருண்ட மந்திரம் எல்லா காரணங்களையும் மீறுவது போல் ஒரு தீய சக்தியுடன் திரிந்து திரும்பியது. ஒவ்வொரு வேலைநிறுத்தத்திலும் அவர் அவர்களின் ஆவிகளை உடைத்து அவர்களின் உறுதியை சிதைக்க முயன்றார். சிவானிகாவும் டினிகியும் அடிபணிய மறுத்து விட்டனர். நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் ஒளியால் எரியும் இதயங்களுடன் அவர்கள் கஷ்டங்களை எதிர்கொள்வதில் தங்கள் உறுதியை விட்டுவிடவில்லை. போர் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியபோது அவர்களின் நரம்புகள் வழியாக ஒரு ஆற்றல் எழுச்சி பரவியது. அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் புரிந்துகொள்ள முடியாத சக்தியுடன் தூண்டியது.
ஒரு இறுதி தீர்க்கமான அடி மூலம் அவர்கள் நிழல் ராஜாவை தோற்கடித்தனர். அவர் எங்கிருந்து வந்தாலும் இருளின் ஆழத்தில் அவரை மீண்டும் தள்ளினார்கள். அச்சுறுத்தல் நடுநிலையானது மற்றும் எல்டோரியாவில் அமைதி மீண்டும் ஒருமுறை மீட்டெடுக்கப்பட்டது. சிவானிகாவும் டினிகிஸும் போரின் இடிபாடுகளுக்கு மத்தியில் வெற்றியுடன் நின்றனர். அவர்களின் கொடூரமான சோதனைக்குப் பிறகு அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவானது. ஆனால் அவர்கள் நிலப்பரப்பை ஆய்வு செய்தபோது அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தனர். ஏனென்றால் நிழல்கள் இப்போதைக்கு விரட்டியடிக்கப்பட்டிருந்தாலும் அவை யதார்த்தத்தின் விளிம்புகளில் நீடித்தன. மீண்டும் தாக்குவதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தன. சிவானிகாவும் டினிகிஸும் அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகளால் அசைக்கப்படாமல் விழிப்புடன் இருப்பதாக உறுதியளித்தனர். அவர்களின் பிணைப்பின் வலிமையுடனும் நம்பிக்கையின் ஒளியுடனும் எதிர்காலத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருந்தனர். நோக்கத்தில் ஒன்றிணைந்து முதலில் அவர்களை ஒன்றிணைத்த நட்பு உறவுகளால் பிணைக்கப்பட்டனர். படி 10 ஒரு பயணத்தின் முடிவு மற்றொரு பயணத்தின் ஆரம்பம். நிழல்கள் தோற்கடிக்கப்பட்டு எல்டோரியாவில் அமைதி திரும்பியவுடன் சிவனிகாவும் டினிகிகளும் தங்கள் இறுதிப் போரின் இடிபாடுகளுக்கு மத்தியில் நின்றனர். வழியில் செய்யப்பட்ட தியாகங்களின் கனத்தால் அவர்களின் இதயங்கள் கனத்தன. கிராமவாசிகள் மறைவிலிருந்து வெளிப்பட்டபோது அவர்களின் முகங்கள் நன்றியுடனும் நிம்மதியுடனும் பிரகாசிக்கின்றன. சிவனிகாவும் டினிகிஸும் தங்கள் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டதை உணர்ந்தனர். ஆனால் மற்றொன்று இப்போதுதான் தொடங்கிவிட்டது. நிழல்கள் இப்போதைக்கு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் உலகம் ஒரு பரந்த மற்றும் கணிக்க முடியாத இடம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இது சவால்கள் மற்றும் சாகசங்களால் நிரம்பியுள்ளது. உறுதியான உணர்வு அவர்களின் இதயங்களுக்குள் பிரகாசமாக எரிகிறது. சிவனிகா மற்றும் டினிகிஸ் எல்டோரியா கிராமத்திற்கு விடைபெற்றனர். அவர்களின் ஆவிகள் எதிர்கால பயணத்திற்கான நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளால் நிரப்பப்பட்டன. அவர்கள் அறியாத இடத்திற்கு செல்லும்போது புதிய சோதனை களையும் இன்னல் களையும் அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் அவற்றை ஒன்றாக எதிர்கொள்வார்கள் என்பதையும் அவர்கள் அறிந்தார்கள். நோக்கத்தில் ஐக்கியப்பட்டு துன்பத்தின் பிற்பகுதியில் பிணைக்கப்பட்ட உடைக்க முடியாத நட்பு பிணைப்பு களால் பிணைக்கப்படுகிறார்கள். எனவே சூரியன் எல்டோரியாவின் மீது அஸ்தமித்தபோது அதன் சூடான அரவணைப்பை நிலத்தின் மீது செலுத்தியது. சிவனிகா மற்றும் டினிகிஸ் ஒரு புதிய சாகசத்திற்கு புறப்பட்டனர். அவர்களின் இதயங்கள் பிரகாசமான எதிர்காலத்தின் வாக்குறுதியாலும் அவர்கள் என்ன சவால்களை எதிர்கொண்டாலும் அதை பற்றிய அறிவாலும் நிறைந்தனர். அவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் இருப்பார்கள். எந்த இருள் வந்தாலும் கூட்டாளிகளாக நிற்க தயாராக இருப்பார்கள். முற்றும் அல்லாத கூட்டாளிகளின் கூட்டணி சீசன் 2 விரைவில்.